ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு சம்மர்ஸ் vlogs. இன்றைக்கி வந்து என்னோடய கிச்சனில் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ரொம்ப நாளாக பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயந்தான் அவியல் தான் செய்ய போகிறேன். அண்ட் எல்லாத்தோட ஃபேவரட்ஸ் கூட. அண்ட் அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அவியல் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா பீன்ஸ் எடுத்திருக்கேன், அண்ட் கொஞ்சமாக வந்து உருளைக்கிழங்கு, அண்ட் கொஞ்சம் கேரட்டு, அண்ட் கொஞ்சமாக வந்து கத்திரிக்காய், அண்ட் கொஞ்சமாக வந்து வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் கட் பண்ணி தண்ணியில் வச்சுருக்கேன். அண்ட் கொஞ்சமாக வந்து ஜீரகம் எடுத்திருக்கேன், அண்ட் கொஞ்சம் வந்து தேங்காய், 2 காஞ்ச மிளகாய், அண்ட் 2 வந்து பச்சை மிளகாய், அண்ட் கொஞ்சமாக வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு, வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் செஞ்சால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே வேக வைக்க போகிறோம். இது வந்து கடாயில் பண்ணலாம், பட் ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக குக் பண்ணுன்றதுக்காக நான் வந்து குக்கரில் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பாயில் பண்ண போகிறேன். ஸோ வந்து எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். எல்லாமே ஒரே ஒரு விசில் மட்டும் தான். எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு விசில் மட்டும் விட்டுக்கலாம். ஸோ அவியலுக்கு பார்த்திங்கன்னா வந்து தேங்காய் எண்ணெய் தான் வந்து மெயின் அந்த ஃப்ளேவர் வரதுக்கான இது. ஸோ அதனால் வந்து தேங்காய் எண்ணெயே ட்ரை பண்ணுங்கள். கத்திரிக்காய் போட்டாச்சு, வாழைக்காய். யூஸ்வலாக வந்து முருங்கைக்காவும் அந்த தட்டைப்பயிறு அதெல்லாம் போடுவாங்க. ஸோ அது வந்து என்கிட்ட இப்போ இல்லை, பட் ஆனால் அவியல் சாப்பிட்ணுன்னு ஆசை வந்ததுனால வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் மட்டும் வச்சு நான் வந்து ஒரு அவியல் பண்ணலான்ட்டு. அண்ட் கொஞ்சமாக இப்போ வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஸோ ஒரே ஒரு விசில் தான் விட போகிறேன். ரொம்ப வந்து விசில் விட்டிங்கன்னா வந்து ஃபுல்லாக குழஞ்சிடும். ஸோ அதனால் ஒரே ஒரு விசில் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் அதோடு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் வந்து இப்போ வேக வச்சாச்சு. ஸோ அந்த டைமில் வந்து நான் அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் தேங்காய், 2 பச்சை மிளகாய், ஜீரகம் எல்லாத்தையும் வந்து ரொம்ப பேஸ்ட் மாதிரி இல்லாமல் வந்து கொஞ்சம் மொத்தமாக அரைக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கணும். இப்போ வந்து விசில் வந்துருச்சு. ஜஸ்ட் இப்போ எல்லாத்தையும் எடுத்து நான் ஒரு பேனில் மாற்றிக்கிறேன். ஸோ இது வந்து டைம் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக கன்சியூம் ஆகணுன்றதுக்காக தான் நான் வந்து இந்த மெத்தட் சொல்கிறேன். இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக தாளிச்சிட்டு அப்படியே வந்து காய்கறியை போட்டு நீங்கள் வந்து வேக வைக்கலாம். பட் நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக செய்யணுன்றதுக்காக தான் இந்த குக்கர் மெத்தடு. ஸோ காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இந்த அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றிக்கலாம். இதில் தேங்காய் போட்டாச்சு. இப்போயே அந்த தேங்காய் எண்ணெயோட வாசனை சூப்பராக வருது. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே அந்த தேங்காய் போட்டது அப்படியே கொஞ்சம் குக் ஆகிட்டு அப்படியே தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து தாளிக்க போகிறோம். ஸோ தேங்காய் எண்ணெயில் தான். ஸோ அதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் தேங்காய் எண்ணெய் சொல்கிறேன். அண்ட் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனோன்னா கடுகு போட்டுட்டேன். அண்ட் கடுகு வந்து இப்போ நல்லா வெடிச்சிட்டு வந்துடுச்சு. இப்போ வந்து கருவேப்பிலையும் நல்லா வந்து தாளிச்சாச்சு. இப்போ வந்து அவியலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக வருது ஸ்மெல்லு. ஸோ அவியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப வந்து ஈஸியான ஒரு ரெசிபி தான், அண்ட் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் கூட. அண்ட் லாஸ்ட்டாக வந்து நம்ம இதோட வந்து ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நம்ம கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் சில பேர் வந்து மஞ்சத்தூள் கூட போடுவாங்க, பட் எனக்கு வந்து இந்த ஒயிட் டெக்ஸ்சரில் இருக்கிற கலர் வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து மஞ்சத்தூள்லாம் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு வந்து முருங்கைக்காய் கிடச்சிதுன்னா இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இன்றைக்கி இல்லை, அதனால் நான் வந்து வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு வந்து அவியல் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இப்போ டேஸ்ட் பண்ணலாம்.